வெல்கம் டு பாசிட்டிவ். நம்ம கொத்தவால்சாவடி மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக ஹோல்சேல் ரேட்டில் நம்ம சென்னையில் வந்து பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்க கொத்தவால்சாவடி மார்க்கெட் தான் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் பொருட்கள் வாங்கலாம் வந்திருக்கேன். இங்கே மளிகை சாமான் பொருட்கள் தேவைப்படுதுன்னா கண்ணை மூடிட்டு வந்து நம்ம வந்து அண்ணன் அண்ட் கோ கம்பெனிக்கு வந்துடலாம். ஏன்னா வந்து இங்கே எல்லா பொருட்களும் தாராளமாக இருக்கும். இங்கே பெரிய கடல் மாரி இருக்கும். இங்கே சிறு வியாபாரிலேருந்து பெரிய வியாபாரி மட்டும் எல்லாருமே வந்து சென்னையில் எல்லாருமே வாங்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து இங்கே தான் வாங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் பாதி பேர் இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் ஒரு சில பேர் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடுறேன். மக்கள் அனைவரும் பயன்படுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இங்கே வந்து பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கும் சொல்கிறேன் ஏற்கனவே. ஸோ இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னு தெரியும். எனக்கு குடோன் ஃபுல்லாக வந்து பார்த்தா பெரிய பெரிய மூட்டைங்க அடி வச்சிருப்பாங்க. அரிசி மூட்டைங்க சரி, அது மளிகை சாமான் பொருட்கள் சரி, எல்லாமே வந்து தாராளமாக இருக்கும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு அந்த டைமில் வந்து தாராளமாக வந்து இங்கே பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த அட்ரஸ்க்கு நம்ம எப்படி வரணும்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிராட்வே பஸ் டிப்போ இருக்கும். பிராட்வே பஸ் டிப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஆப்போசிட் கொஞ்சம் வாங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல இங்கே வந்துடலாம். அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சென்னை கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இங்கே நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸு, நடந்து வந்துடலாம். இதுவே நம்ம பாரிஸ் பக்கத்தில் இருக்கிற கொத்தவால்சாவடி மார்க்கெட்டில் வந்து இந்த ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. ஹோல்சேல் அண்ணன் கோ. ஸோ இங்கே வந்து எல்லா மளிகை சாமான்கள்லாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். அதாவது 1 கிலோ 2 கிலோலாம் கிடைக்காது. எல்லாமே வந்து ஒரு பல்காக வாங்கணும். ஒரு 30 கிலோ 40 கிலோ யார் வேணா வாங்கலாம். சிறு வியாபாரிலேருந்து பெரிய வியாபாரி யார் வேணா வாங்குறாங்க. பொதுமக்கள் யார் வேணா வாங்கலாம். ஆனால் ஒரு 30 கிலோ மூட்டை அந்த மாதிரிலாம் வாங்கலாம். 25 கிலோ மூட்டை அந்த இப்போ சிவாஜி பிராண்ட் அரிசியை சொல்கிறாங்களே எல்லாமே இங்கே இருக்குது. அரிசி வகையில் வந்து ஒரு 2-3 அரிசி தான் இருக்குது. சிவாஜி பிராண்ட் அரிசியும் அதேமாதிரி ஒரு பாசுமதி அரிசி 2-3 வகையிலாம் இருக்குது. மீதி அதாவது பருப்பு வகைகள் சரி, ஒரு புளியும் சரி, எல்லாமே இங்கே வந்து தாராளமாக இருக்குது. பெரிய பெரிய மூட்டைங்களா வரும். 30 கிலோ மூட்டை 20 கிலோ மூட்டை எல்லாமே இருக்குது. நம்ம அதோட வீடியோ போய் பார்க்கலாம். சரி, அப்படி இவ்வளோ வாங்க ஒரு மூட்டைக்கு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்கிறது இங்கே சொல்லுவாங்க. எல்லாமே வந்து நம்ம கேட்டுக்கலாம் பாருங்க. இந்த லைன் ஃபுல்லாக இருக்காங்க பாருங்க. நீங்கள் அப்படியே வாங்க உள்ள வாங்க. ஸோ அங்கே அப்படியே காமிங்க. ஸோ இங்கே தான் வந்து ரேட்டு எவ்வளோ ப்ரைஸு என்னென்னா இவங்க போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் மூட்டை நம்ம எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம பேசிப்போம். இப்போ மெயினாக அவங்கள்ட்ட ஒருத்தவங்க பேசிப்போம். அப்படி 19 கடையோட ஒரு பேக்ரவுண்ட் இதெல்லாம் இந்த சரி பார்த்தீங்க. என்னென்ன வகை வச்சிருக்காங்களோ எல்லாமே வச்சு இந்த டப்பால கொஞ்சம் போட்டுருக்காங்க. இப்போ அண்ணன் கோ கம்பெனியோட மேனேஜர் அவங்களுக்கு பேச போறோம். ஸோ அவங்க நேம் கேட்டுக்கலாம். அப்படியே உங்க நேம் சொல்லுங்க. முத்துலிங்கம். உள்ள போங்க அப்படியே. சொல்லுங்க நேம் சொல்லுங்க. வந்து முத்துலிங்கம். எங்க கடை வந்து பாரிஸ்ல கொத்தவால்சாவடி ஆச்சாரபுத்தூர்ல இருக்குது. நாங்கள் வந்து 40 வருஷமா பருப்பு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். 40 வருஷத்துக்கு மேல இந்த தொழில ஹோல்சேல் வியாபாரம். எல்லாமே எங்களுக்கு அன்னையன் போனாலே இந்த தெருவில் எல்லாருமே அன்னையன் போனாலே சென்னை ஃபுல்லாகவே எங்களுக்கு நல்லா ஃபேமஸாக தெரியும். எல்லா மளிகை கடைக்காரங்க, சூப்பர் மார்க்கெட்டு, கேட்ரிங், பெரிய பெரிய கடைகள், ஹைப்பர் மார்க்கெட்டு எல்லாருக்குமே அன்னையன் போனால் ரொம்ப தெரியாத ஆட்களே கிடையாது. அன்னையன் போனால் சென்னை ஃபுல்லாகவே அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அன்னையன் ரொம்பவும் வளர்ந்து வர்ற கம்பெனியாக இருக்குது. எங்களுக்கு வந்து சென்னையிலே 4 பிரான்ச்சஸ் இருக்குது. மேடவாக்கம், கொளத்தூர், சாலிகிராமம், நெற்குன்றம். இது வந்து பாரிஸில் இருக்கிறதா ஹெட் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு உள்ள கடை. எங்கள்கிட்ட வந்து பருப்பு ஐட்டம், பருப்பு, கடலை, பட்டாணி, ரவை, மைதா, சர்க்கரை எல்லாமே குறைஞ்ச விலையில் வந்து மூட முடியாதான் தருவோம். எங்களுக்கு நல்லா வியாபாரம்லாம் நல்லாயிருக்கும். எல்லாருமே நேரில் வந்து வாங்குவாங்க. எல்லா வெரைட்டிஸையும் வச்சுருக்கோம். கம்மியிலேருந்து தோறவுக்குன்னா ரேட்டு கம்மியிலேருந்து எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்கும். எல்லாம் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, கடைக்காரங்க எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் நியாயமான விலையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வரதோட கம்மி விலையிலே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? இங்கே டெலிவரிலாம் கிடையாதுல்ல? நம்ம டெலிவரி இங்கே வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குமே டெலிவரி இருக்குது. மேடவாக்கத்துலேயும் போட்டிங்கன்னா நாங்கள் தாம்பரம், கூடாஞ்சேரி, அடியாஞ்சேரி, சோளிங்கர் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகும். நீங்கள் குளத்தூரில் போட்டிங்கன்னா ரெடில்ஸு, அப்படி எங்கள் அண்ணா நகர், ஆவடி, பெரம்பூர் அப்படி கவர் ஆகும். நீங்கள் கோயம்பூரில் போட்டிங்கன்னா போரூர், வடவள்ளி, சாலிகிராமம், அப்படி திருமிழிசை, திருவள்ளூர் வரைக்கும் கவர் ஆகும். எங்கள் பஜாரில் வந்து போட்டிங்கன்னா வெளியூர்லேருந்து வருவாங்க. வேலூர், காஞ்சிபுரம்,
அந்த மாதிரி அவுட்டர்ல இருந்து வர்ற ஆள்கள் இங்க வருவாங்க. இப்போ வந்து ரெகுலர் லாரி சர்வீஸ் இருக்கு பஜார்ல. அங்க நாங்க புக் பண்ணிடுவோம் முடியும், அவங்கள்ட்ட அவங்க கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த ரெகுலர் லாரி சர்வீஸ் இருக்கு. இருக்கு. அவங்களும் கிடையாது, கடைக்காரர்கள் மட்டும்தான். உங்களுக்கு கிடையாது. அது பாருங்க, அது மாதிரி பொருட்கள் இங்க இருக்கு. இங்க பாத்துங்க, அப்படி எடுங்க பொருட்கள் பாருங்க, எடுங்க. என்னென்ன பொருட்களா இருக்கு பாருங்க. எல்லா வகையும் பொருட்கள் இங்க இருக்கு. மளிகை சாமான் அனைத்து வகை எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே வந்து மொத்த விலையில தான் கிடைக்கும் சொல்லிருக்கேன். அதான் ஹோல்சேல் பிரைஸ் தான் கிடைக்கும், மொத்த விலையில வாங்கிக்கலாம். அதாவது வந்து ஒரு மூட்டையா வாங்கணும், 1 கிலோ 2 கிலோ வாங்க கூடாது. ஒரு மூட்டையா வாங்கிக்கலாம். கம்மியான பிரைஸா இருக்கு, தாராளமா வாங்கிக்கலாம். ஒரு நம்பிக்கையான கடை சொல்லுவாங்க. அதாவது வந்து சிறு சிறு வியாபாரிகளும் சரி, பெரிய வியாபாரிகளும் தாராளமா வந்து இங்க வாங்குறாங்க. மக்கள் அனைவரும் கண்டு பயன்பெறணும் வாங்கி. ஒரு மேரேஜ் டைம்லயே சரி, எந்த ஒரு டைம்லயும் சரி, தாராளமா வந்து நம்ம வாங்கிக்கலாம். பெரிய ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல நம்ம பண்றோமோ இதெல்லாம் தாராளமா வந்து வாங்கிக்கலாம் இங்க. அப்புறம் எல்லா பிரான்ச்லயும் அதே மாதிரி தான், ஹோல்சேல் தான். ப்ரோ உங்க நேம் சொல்லுங்க. நடராஜன். நேம் வந்து நடராஜன் ஒரு நேம். நம்ம அப்படியே குடோன் உள்ள போய் பார்ப்போம். ஒரு மக்கள் வந்துட்டே இருக்காங்க. அப்படியே வாங்க ப்ரோ. உளுந்து இதெல்லாம் என்ன ப்ரோ? உளுந்து வகைகளா? பட்டாணி பருப்பு. ஒரு பெரிய குடோனா தான் இருக்கு. உள்ள பெரிய குடோன் எல்லாமே. இதெல்லாம் சக்கரை. உள்ள சர்க்கரை அதெல்லாம். ஆமா, சக்கரை மூட்டைங்களா? இதுல கோதுமை ஃபுல்லா கோதுமை மூட்டைங்களா? இதெல்லாம் இது துவரம் பருப்பு. இதெல்லாம் துவரம் பருப்பா? இது பாசி பருப்பு. இதெல்லாம் பாசி பருப்பு. இதே உடச்சக்கலை ஃபுல்லா. இதெல்லாம் ஒட்டக்கலையா? ஒட்டக்கலை எல்லாமே. மக்களை பாருங்க, இது ஃபுல்லா வந்து என்ன ப்ரோ? உடச்சக்கலை ஃபுல்லா. அதெல்லாம் இது உடச்சக்கலையா? உடச்சக்கலை. வாங்க வாங்க. இதெல்லாம் கடலை. இது ஃபுல்லா கடலையா? ஆமா. சரி, ஃபுல்லா கடலையா? கடலை. இது ஃபுல்லா கடலையா? எவ்வளவு மூட்டை இருக்கு ப்ரோ? கிலோ 50 கிலோ 30 கிலோ. 50 கிலோ 30 கிலோ மூட்டை இருக்குதா? பாத்துங்க. சூப்பர் தான். இதெல்லாம் தான் பூண்டு. இது ஃபுல்லா வந்து பூண்டு தான். எவ்வளவு கிலோ இருக்கும் இதெல்லாம்? 39 கிலோ. 30 கிலோ மூட்டை. 39 கிலோ மூட்டை. சரி ப்ரோ. அப்படியே உள்ள வாங்க. இதுல வந்து மூக்கல் இல்ல ப்ரோ, ஒயிட் மூக்கல். வெள்ளை மூக்கல். வெள்ளை மூக்கல். அப்படியே வாங்க ப்ரோ. அப்படியே காமிக்கலாம். வெள்ளை மூக்கல் இதெல்லாம். ஓகே. இப்படியே தைக்கிறாங்க. பை தைக்கிறாங்க பாருங்க. இந்த மிஷினு. ப்ரோ உங்க நேம் ப்ரோ? முத்துராஜா. ஓகே ப்ரோ. இப்போ இங்கே குடோனில் இருக்க எல்லா மளிகை சாமானும் நம்ம வந்து அதோட நேமும் அப்படியே எவ்வளோ கேஜி இருக்குது அது பார்த்துக்கலாம். ரேட்லாம் வந்து பார்த்தா கீழே அவங்க அந்த ஒரு கவுண்டரில் இருப்பா பாருங்க, அவங்க வந்து இந்த ரேட்லாம் சொல்லுவாங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் ரேட்லாம். இங்கே சும்மா நம்ம ஜஸ்ட் மட்டும் அந்த பொருட்கள் மட்டும் என்னென்ன பொருட்கள் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கலாம். சரி ஓகே ப்ரோ, அப்படி போல வாங்க. சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து என்ன மூட்டைங்க இதெல்லாம்? இது பெப்பர் மிளகு மூட்டை. மக்கள் இங்கே பாருங்க, மிளகு மூட்டை ஃபுல்லாக இங்கே. சரி எவ்வளோ ப்ரோ இருக்குது? 10 கிலோவா? சரி சரி சரி, அப்படி வாங்க. அப்போ அதில் என்ன மூட்டை ப்ரோ? மிளகா ஃபுல்லாக. சரி ப்ரோ. ஃபுல்லாக நீட்டு மிளகா ஃபுல்லாக இங்கே இருக்கு. நீட்டு மிளகா. இது பெப்பர் தான், ஆனால் பிராண்டு. இது சந்தனம், அது வயலட். ஓ சரிங்க ப்ரோ. சந்தனம் அது இது மிளகுல ரெண்டு விதம் இருக்கு. மூணு விதம் இருக்கா? இது கிரீன். ஓ அப்படியே வாங்க ப்ரோ. இது காமிங்க. இது ஒரு மிளகு இருக்கு. சூப்பர். இப்போ இந்த சைடுல இருக்க மூட்டை அதுல என்ன ப்ரோ? அது மிளகா, குண்டு மிளகா இருக்கு. 2 ஐட்டம்ஸ். சரி சரி. இப்போ இங்கே காமிங்க. இந்த சைடுல இருக்குல்ல மூட்டைங்களா, அதெல்லாம் மூட்டைங்க. பயிர் வைக்கையா? பயிர் பச்சை பயிர் சொல்லுவாங்க, அதுவா? பச்சை பயிர். இது ஃபுல்லா பச்சை பயிர். எவ்வளவு கிலோ இருக்கும் அது? 30 கேஜி. எவ்வளவு? 30 கேஜியா? ஃபுல்லா 30 கேஜியா? இது பச்சை பயிர் தானா? உளுந்து ஒரு உளுந்து. இன்னொரு நேம் நான் போடு. அசரமா. ஓகே ஓகே. ப்ரோ அப்படி கேட்டு வாங்களா? எங்க காமிங்க. இந்த பேர் கூட பாத்துங்க. டால். அப்படியே வாங்க. இங்க இதுல மூட்டை ப்ரோ? இதெல்லாம் தோரம்பருப்பு பிராண்டட் தான். தோரம்பருப்பு. இது உளுந்து. தோரம்பருப்பு உளுந்தா? ஓகே ஓகே. இதை தோரம்பருப்பா இங்க பாத்துங்க. ஓகே. எத்தனை கிலோ மூட்டை இருக்கும்? 30 கேஜி. ஓகே. குறைஞ்சபட்சம் 30 கேஜி தான் வரும்ல இங்க? சரி. இப்போ கொஞ்சம் அப்படியே வந்துருங்க, அப்படியே கேமரா. ஓகே ப்ரோ. இப்போ இந்த மூட்டைலாம் இருக்குல்ல, இதுல என்ன மூட்டைங்க ப்ரோ? இது உளுந்து பச்சை பயிர் தான், அது பிராண்ட் வேற.
பிராண்ட் ஒரு பச்சை பயிறு இது. எவ்வளோ கிலோ வருது? 30 kg. 30 kg தான். 30 kg போட்டுருக்கு. அப்படியே கிட்ட வாங்க. 30 kg போட்டுருக்கு பாருங்க, மூட்டையிலேயே போட்டிருக்கு. அது பச்சை பயிர் சொல்றாங்க. அப்படியே வாங்க. இது என்ன மூட்டை சொன்னீங்க? உளுந்து இது உளுந்துல. ஓகே, இதுவும் 30 kg. ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நம்ம கேட்கும் போது சொல்லுவாங்க அவங்களே, கீழே ஒரு கேஷியர் இருக்கிறத எல்லாம் உட்காந்துருப்போம் பார்த்தீங்கன்னா, கேஷியர் சைடில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. நம்ம கேட்கும் போது தாராளமாக அவங்க ரேட்டு எவ்வளோ ப்ரைஸு, ஹோல்சேல் ப்ரைஸ் ரேட்டு கொடுத்து தாராளமாக தர்றாங்க மக்களுக்கு. சரி, இதில் வந்து உளுந்து வகை அப்புறம் இதெல்லாம். ஆமா, இது கருப்பு உளுந்து. அப்படியே பார்த்துங்க, அப்படியே கிட்ட வாங்க, இதில் காமிங்க. உளுந்து பாருங்க ஃபுல்லாக. இப்போ பாருங்க, இதிலே போட்டுருங்க, உளுந்து போட்டிருக்கு. இதில் என்ன சொன்னீங்க? உளுந்து, கருப்பு உளுந்து, பிளாக் கலர்ல. அப்படிங்களா? ஒரு 2 இருக்கு அதில். கருப்பு உளுந்து, இது வந்து உளுந்து. ஆமா. ஓகே, நீ உள்ள வாங்க ப்ரோ. இப்படி கவர் பண்ணுங்க. சரிம்மா, அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் உளுந்து தான். இதெல்லாம் உளுந்து தான். எல்லாம் உளுந்து முடிஞ்சு தான். சரி, எல்லாம் 30 kg தான். சரி ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ? இதெல்லாம் உளுத்தம் பருப்பு. எல்லாம் உளுத்தம் பருப்பு வகைகள். இதெல்லாம் 30 kg இருக்கா? எவ்வளோ kg? எல்லாம் 30 kg தான். 30 kg. அதனால வெயிட்டா இருக்கு. சூப்பர். இது கருப்பு உளுந்து கிச்சடி பத்தை உடைச்சல் வரணும். அப்படிங்களா? சரி, ஓகே. அப்படியே பார்த்துங்க ப்ரோ. இதெல்லாம் இதுதானே? எல்லாமே ஒரே இதால? ஆமா. சிவப்பு மைசூர் அது. மைசூர் அது சொல்லுவாங்க. சிறப்பு மைசூர் ரோஸ் கலர்ல இருக்கு அந்த மைசூர். ஆமாமா. அது இந்த மூட்டைங்களா? எவ்வளோ இருக்கு அந்த மூட்டைங்களா? 30 kg தான். 30 kg. அப்படியே வாங்க. இது பட்டாணின்னு போட்டிருக்கு. பட்டாணி உடைச்சகல்ல பட்டாணி உடைச்சகல்ல. அது பட்டாணி உடைச்சகல்ல. ஓகே. இது என்ன 50 கிலோ இருக்குமா? 30 கிலோவா? 30 kg தான். 30 kg எல்லாமே 30 kg தான். சரி ப்ரோ. இந்த லைன்ல என்ன ப்ரோ? ஆமா, இந்த லைன் எல்லாமே என்னது? இது உடைச்சகல்ல குண்டு. அந்த உடைச்சகல்ல குண்டு இருக்கு. அந்த உடைச்சலே குண்டா? குண்டு உடைச்சகல். சரி. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாதிரி பவுடர் தான்ல. 1 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ 1 கிலோ கோதுமை மாவு, அது எல்லாமே வாங்க. இங்கே அரிசி வகையெல்லாம் இருக்குல்ல? இங்கே அரிசிலாம் இருக்கு. ஆமா, அரிசி. இப்போ சாப்பாடு அரிசியா? இது சாப்பாடு அரிசி. ஓகே. சாப்பாடு அரிசிலே வந்து இது என்ன மாதிரி இது சொல்லுவாங்கல்ல? பொன்னி, இப்போ நார்மலாக சொல்லுவாங்க பொன்னி அரிசி எல்லாம். ஓகே. புளியெல்லாம் இருக்கு பாருங்க. ஃபுல்லாக இங்கே புளி வகையெல்லாம் இருக்கு. எவ்வளோ ப்ரோ இது? கிலோ எவ்வளோ இருக்கும்? 15 கிலோ. 15 கிலோ இருக்கா? சூப்பர் தான். அப்படியே பாருங்க புளி பாருங்க. ஓகே, நாங்கள் நீ வந்து பாசுமதி ரைஸ் 25 கிலோ மூட்டையா? இது 30 kg தான். 30 kg. அப்படியா? எல்லாம் 30 kg தான் வருது. ஓகே. வறுத்த ரவையும் பாருங்க. இது வறுத்த ரவை இருக்கு இங்க பாருங்க. சரி, இங்கே வாங்க ப்ரோ. அப்படியே இது என்ன சொல்றீங்க? இது திராட்சையா? இது சொல்லுங்க. திராட்சையிலேயே 2-3 விதம் இருக்கு. என்ன திராட்சை பாக்ஸ்ல? இது பிராண்டட் மாதிரி SJS பிராண்ட். SJS அப்படி பிராண்ட் ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். 4-5 ஐட்டம் இருக்கு. எவ்வளவு கிலோ வரும்? 10 கிலோ வரும். இதுல என்ன ப்ரோ? சின்ன சின்ன மூட்டைகளா இருக்கு. புளி தான் எல்லாமே. 30 கிலோ புளி. 30 கிலோ புளியிலே 2 சொல்லுவாங்கல்ல, கருப்பு புளி புது புளி சொல்லுவாங்க. எல்லா புளியும் இருக்கும். இப்போ என்ன இதுல என்ன புளி இருக்கும்? இது பொன் புளிம்பாங்க. மாதிரி பிராண்ட் மாதிரி தான். எல்லாம் ஒரே பிளாக் கலர்ல தான் இருக்கும். பிராண்ட் மாதிரி ஒரு 4-5 ஐட்டம். 4-5 ஐட்டம் இருக்கு. ஓகே. சரி தான் ப்ரோ. புளியிலே 2-3 புளியில இருக்கு. எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வச்சிருக்காங்க. ஸோ அது தெரியல. இப்போ சிவாஜி பிராண்ட் பாருங்க ப்ரோ. அப்படியே வாங்க. சிவாஜி பிராண்ட் அப்படி தூக்கி எடுக்கலாமா? அப்பா இது வருங்க ப்ரோ. அப்படி என்ன பாருங்க, சிவாஜி பிராண்டு. மக்கள் அனைவரும் ரொம்ப லைக் பண்ணுற ஒரே இதுதான் பிராண்ட். இதுதான் பார்த்துங்க. 25 கிலோ இருக்கும்போது 25 கிலோ 26 25. ஓகே. ஓகே ப்ரோ. அப்படியே வாங்க. இந்த இதெல்லாம் என்ன ப்ரோ? ப்ளூ கலர்ல இருக்கு. முந்திரி டின்னு. எவ்வளவு கிலோ இருக்கும்? அது 10 கிலோ இருக்கும். இதெல்லாம் ப்ரோ பாக்ஸ் டால்டா. இது ஃபுல்லா இதெல்லாம் ஹோல்சேல் தான். ஃபுல்லா அப்படியே இப்போ ஒரு பாக்ஸை ஊற்றுவாங்க. இங்க இதுவும் புளி தான் ஃபுல்லா. மிளகா. இந்த இதெல்லாம் சோயா பீன்ஸ். மீல் மேக்கர் சொல்லுவாங்களா? ஓ ஆமா. அது புரோட்டீன் சொல்லுவாங்க. அது சிக்கனுக்கு பதில் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ இது எல்லாமே அதுதான். ஓகே. இப்போ இங்க பாருங்க, அப்பளம் ஆயிட்டு பாருங்க. அப்பளம் மூட்டை பாக்கெட்ல மூட்டை, பெரிய மூட்டை பாருங்க. ஃபுல்லா இதுதான்.
எவ்வளோ கிலோ இருக்கும்? 25 கிலோ. 25 கிலோவா? சூப்பர் சூப்பர். வாங்க. இப்போ குண்டு மிளகா சொல்லிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். குண்டு மிளகா இதுவும் 25 கிலோ 30 கிலோ அந்த மாதிரியா? இது 20 கிலோ. 20 கிலோ. 20 கிலோ. சரி சரிங்க. இதில் வந்து என்ன கூட இருக்குது? அதான் முந்திரி தான். முந்திரியே தானே? சூப்பர். அவங்க மக்களை பார்த்துங்க, இங்கே எல்லாமே இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி அப்படியே போட்டுக்கிறாங்க வீடியோஸ்லாம். இதெல்லாம் முன்னே மூட்டு போயிடலாம். மாதிரி பேக்கிங் எல்லாம் ஆட்டா, கான் மாவு, அரை அப்படியே கொஞ்சம் கிலோ கிட்ட பாருங்க bro. அப்படியே அந்த இது பாருங்களேன், ஆட்டா இதை போட்டுருக்கு பாருங்க. ஆட்டா, ஹரினா ஆட்டா. ஹரினா ஆட்டா, அந்த ஆட்டால நேம்லாம் போட்டுருக்கு பாருங்க. இது சோளமா? கான் மாவு. கான் மாவு. ஓகே. கான் மாவு. அப்படி கிட்ட வாங்க ப்ரோ. நீங்கள் கான் மாவு காமிச்சிங்களா? கான் மாவு போட்டுருக்கு பாருங்க இங்கெல்லாம். இது ப்ரோ கோதுமையா? கோதுமை. சரிங்களா? ரொம்ப நன்றி ப்ரோ. சரி மக்களே, எனக்கு பார்த்துருப்பீங்க. தாராளமாக வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இருக்குது. எல்லாருமே வந்து பயன்படணும். இங்கே கண்டிப்பாக வாங்கி பயன்பெறணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். பார்த்து பயன்பெறுங்க.